மின்துறை அமைச்சர் அவர்கள் மின் வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின் வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றில் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் 2021 உட்காருங்க. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்பு பேரையத்தில் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. கார் வேணான்னு தானே சொல்றேன். உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேச. ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்கிற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டுல வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்கேன் 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டுல இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. எங்க கட்சி தலைவர் சொல்றாரு, ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யல, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்றாரு. அதனால திமுக சார்பா இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களை வேணான்னு சொல்ற மொழிய அந்த பத்திர வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களோட துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? மாண்பு உறுப்பினர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின்சார வாரியம் 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் என 2ஆக உருவாக்கப்பட்டன. அது மீண்டும் 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் என புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 2021-22ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மின் நுகர்வோர் 3,16,00,000 இருந்த நிலையில் 2026-27 அது 3,51,00,000 உயர்ந்திருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றன. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில் 1/4/2021 அன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட்டாக இருந்தன. அது இன்று 46,846 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அளவிற்கு மின் தேவையை உயர்ந்திருந்த பொழுதும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி
அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்தவர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், வேளாண் நிலப்பரப்புகளுடைய விவசாயிகளுடைய அந்த வேளாண் நிலப்பரப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் 2006-11ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளில் 2,09,910 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார்கள். அவர் வழியில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரராய், விவசாயிகளின் பாதுகாவலராய் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் 2021-26 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலர் என்பதை நிரூபித்து காட்டியிருப்பவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதேபோல 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். வீட்டு உபயோகிப்பாளர்கள் செலுத்தி வந்த நிலை கட்டணத்தை முழுவதும் ரத்து செய்தவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று சில இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த பேரவையின் மூலமாக மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் குறிப்பாக இந்த 3 மாதங்களில், குறிப்பாக இந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு, குறிப்பாக இந்த அவையின் மூலமாக இந்த அரசை நான் வலியுறுத்துவது, அமைச்சரும் துறையும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். அதேபோல ஒரு ஏஐ பொறுப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுடைய அதிகபட்ச பதவி உயர்வு மின் வாரியத்தில் டைரக்டர் வரைக்கும் இருக்கும். இயக்குனர் எல்லாரும் இயக்குனராக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது. அவர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது சி என்ற அந்த உயர்ந்த பதவி அடைகின்ற பொழுது அவருடைய பணிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பாக அமையும். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பாக 17/7/2026 அன்று 47 எஸ்சிக்கள் சிஇக்களாக ப்ரமோஷன் செய்வதற்காக கருத்துரு தயார் செய்யப்பட்டு இன்று வரை அது நிலுவையில் இருக்கின்றன. ஒரு 23 சிஇ பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. 2 இயக்குனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒன்று மிக முக்கியமாக மின் விநியோகம் செய்வதற்கான இயக்குனர் பணியிடம் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டில்லாத சீரான மின் விநியோகத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் சிஎம்டி முழுவதுமாக கவனிக்க முடியாது. அவர் துறையை முழுவதுமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார். ஆக மின் விநியோகத்தை கவனிக்கக்கூடிய இயக்குனர் பொறுப்பு காலியாக இருக்கின்றன. 23 சிஇ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஏறத்தாழ 17/7 முதல் அந்த பதவி உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசு என்பது பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான உத்தரவுகளை வழங்குகிறோம் என்று பொதுவெளியில் சொல்லுகின்ற இந்த அரசு மின் வாரியத்தில் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கான அந்த பணிகளை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்வாரிய அதிகாரிகள் அலுவலர்களுக்கு துறையின் சார்பாக செல்போன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. செல் நம்பரும் செல்போனும் கொடுத்திருக்கோம். அது பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கு, மற்ற அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக
தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்கு வசதியாக அந்த செல்போன்கள் செல் நம்பர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வார காலமாக ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு மாறுவதற்காக அந்த மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள். அந்த ஒரு வார காலத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த அதிகாரி அவருடைய செல்போனும் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லை. முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய புகார்கள் மின்னகத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, துறை நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த செல் நம்பர்கள் மாறாமல், அரசுல வசதி இருக்கு, தன்னுடைய செல் நம்பர் மாறாம கம்பெனியை மாத்திக்கலாம், செல் கம்பெனிகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றன. அதுபோன்ற நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுக்காமல் இப்பொழுது புதிதாக ஜியோ நிறுவனத்தின் மூலமாக புதிய எண்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே புதிய எண்கள் வழங்குகின்ற பொழுது சம்பந்தப்பட்டிருக்கின்ற துறையினுடைய அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே மின்சார வாரியம் பழைய எண்களை மாற்றாமல், நிறுவனத்தை மாற்றினால் கூட பழைய எண்களை மாற்றாமல் அதே எண்கள் அவர்களுக்கு மீண்டும் செயல்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசை நான் வலியுறுத்துகின்றேன். காரணம், மக்கள் தொடர்ந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல் நம்பர்களை, பல ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய செல் நம்பர்களை இப்பொழுது மாற்றுவது என்பது எளிதில் மக்களிடத்தில் அந்த புதிய எண்கள் சென்று சேர்வது என்பது எளிதான காரியம் அல்ல என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். பதவி உயர்வு, மின்சார வாரியத்தின் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர்களுக்கான பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார வாரியத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களுக்கு பணியிட மாறுதல்களை, பதவி உயர்வை வழங்குவார்கள். அப்படி இல்லாமல் மின்சார வாரியம் இப்பொழுது மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்ற அந்த பணியிட மாறுதல்களும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மின்வாரிய அதிகாரிகள் அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதிலே அவருடைய அந்த குறைகளை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு விரைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த இரண்டு நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள், அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட ஒரு மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றின் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடைசியாக தான் பதில் உரை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசியதனால் இது உடனே பதில் சொல்லாம நினைச்சோம். ஸோ முதலாவதாக மாண்புமிகு நம்ம உறுப்பினர் அவர்கள் சொன்னது வந்து நல்ல மைக், நல்ல உங்க பக்கம் தெரிவிக்கோங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து, அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரீஅசஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதில் வந்து பார்த்தப்ப நிறைய இடத்துல வந்து அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளது என்ற சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்களில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் வந்து ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் வந்து
ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோ, அவங்களுக்கு வந்து நான் தானாக முன் வந்து நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்மந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் வந்து அது குறித்து கூட திமுகவின் தலைவர் வந்து இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. இது மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது வந்து அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்கில் பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் மாண்பு உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? சரி. நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி பேரு மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன், இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேசப்பட நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க, எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டா அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றா சொல்றாருங்க. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. வாங்க அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன், உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க குறுக்க பேசாதீங்க. பின்னர் 2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார் இந்த துறையில. இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரோமே, இந்த துறைக்கு மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகால மட்டும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது 9613 பேர். அதே இதுல இந்த 2021 26 காலகட்டத்தில் 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுகிறதுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15,000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல 343 பேர் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாமல் சப்ஸ்டேஷன் அதுக்கு முந்தைய ஆண்டு காலத்தில் 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஆண்டு காலம் இதை 2021-26 122. ஸோ இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பெரிய லெவலான எந்த மாற்றங்களும் பெரிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஸோ அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தளவாடங்களை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ தளவாடங்கள், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய வாங்கணும், இந்த வார காலகட்டத்தில் நிறைய தளவாடங்கள் தேவைப்படும். அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து வாங்கின தளவாடங்களுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 84,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் போன 5 ஆண்டுகளில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வாங்கப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் மிகவும் அதிகம். நமக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு சுமார் 593 சப்ஸ்டேஷன்ஸ் நமக்கு உடனடியாக தேவைப்படுது. அதாவது இன்னைக்கு இருக்கிற பவரோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 593 சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஆய்வில் உட்கொண்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட 3 முறை எங்களுடைய துறைக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அதில் ஆய்வுக்கு உட்கொண்டு இந்த வருடம் மட்டும் உடனடியாக 209 சப்ஸ்டேஷன்ஸை அப்ரூவ் பண்ணி அதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து வர சில ஆண்டுகளில் 263 சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம நிறுவ வேண்டும் கேட்டுக்கிறார். இது இல்லாமல் பதிலுரையில் நீங்க விளக்கமாக சொல்லிக்கிறோம். அவங்க இப்ப கேட்ட அந்த சியூஜி நம்பருக்கும் கேட்டிருந்தார். சியூஜி நம்பர் ஏர்டெல்ல அவர்களே அதுல சேவையில பிரச்சனையா இருந்து அது நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்ட காரணத்தினால் நம்ம அதை திரும்ப அந்த நம்பரை இது மாற்ற முடியுமான முயற்சி செய்தோம். அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தனால புதிதாக வேற வெண்டர்ட்ட நம்ம நம்பர் வாங்கி அதுவும் நேற்றிலிருந்து பயன்பாடுக்கு வந்துவிட்டது. நன்றி. உறுப்பினர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள்.
முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு எதுக்கு சொல்லல. அதை சொல்ல பேசிட்டு வேண்டியது? நீங்க நீக்கிறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை எதிர்க்கட்சி நானும் பதில் சொல்லிட்டேன். இருங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் போட்டுதலுக்குரிய எங்களுடைய சின்னவரப்ப சொன்னாங்க காலையில. எது இருந்தாலும் நம்ம பதவி ஏற்றுக்கிட்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில ஒரு தவறுகள் இருந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொண்டதனுடைய அர்த்தம் நிறைவேறும். அப்படி இல்லாம துறையில் சில தவறுகள் இருந்தால் அல்லது முன்னால் உங்களுக்கு கண்களுக்கு அது தவறாக தெரிந்தால் உடனுக்குடன் அதை சுட்டி காட்டி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். துணை மின் நிலையங்களுடைய நிலைகளை பற்றி சொன்னார்கள். 423 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீங்க கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே ஏறத்தாழ 122 துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் நீங்களே தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கு 5,066 கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று சொன்னீர்கள். ஆகையால் கடந்த 5 ஆண்டுகளில் மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கு அதற்கான புதிய திட்டங்களையும் புதிய மின் உற்பத்திக்கு ஏற்ப மின் விநியோகத்திற்கான வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி இங்கே மின்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இதே ஆட்களை வைத்துத்தான் எந்தவித மின்தடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தடையில்லாமல் மின்சாரத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்தில் மின்துறை அமைச்சர், ஒன்றியத்தினுடைய மின்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக துணை மின் நிலையங்களுடைய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது கூடுதலாக மின் வழித்தடங்கள் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஎச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 4003 கிலோமீட்டர். இது நீங்க வெள்ளை அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறீங்க எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத. ஹெச்எட் லைனை பொறுத்த வரைக்கும் 25,963 கிலோமீட்டர். எல்டி லைனை பொறுத்த வரைக்கும் 23,173 கிலோமீட்டர் கடந்த 5 ஆண்டுகளில் மின் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 99,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் 5 ஆண்டுகளில் 99,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு இந்த அவைக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆகையால் மின் கட்டமைப்பு என்பது ஒரு பக்கம் முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதோடு இன்னும் மிக முக்கியமாக இந்த கொள்கை விளக்க குறிப்பு நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்துச்சு. 10 மணிக்கு கொடுத்தாங்க. 6 துறைகள் இருக்கு, 6ஐயும் படிக்கணும். நான் நைட்டு தூங்கும்போது மணி 3:30, காலையில் எந்திரிக்கும் போது திரும்ப 5:30. மாண்புமிகு உறுப்பினர், ஏற்கனவே நேற்று கூட நான் இதை பற்றி இங்கே வந்து அறிவுறுத்தினேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் நான் ஏற்கனவே அறிவிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் மீது பேசுகின்றவர்களும் அல்லது உறுப்பினர்களும் படித்தாதான் நாம் என்னென்ன சீரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த குறையை நிறைவாக்குவதும் சரிவை சரி கட்டுவதற்கும் படித்தால்தான் தெரியும். அப்போ படிப்பதற்குரிய வாய்ப்பை
தர வேண்டும் என்றால் ஒரு நாள் முன்னதாகவே அல்லது நான் 5 நாள் என்று முதலில் அறிவித்திருந்தேன், அப்புறம் அது 3 நாட்கள் என்று சொன்னால் அது ஒரு நாள் முன்னதாக அடித்தால் தான் படித்துவிட்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் அனைத்து துறை சொல்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் முன்னே கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போதும் ஒரு நாள் முன்னதாக மாண்பு உறுப்பினர் சரி மாண்பு உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே அதை தர வேண்டும் என்று நான் மீண்டும் அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் பேசலாம். நீங்க மாண்பு பேரவையாளர்களே, நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 6 துறைகளுடைய பக்கம் 834 பக்கம். இந்த 834 பக்கத்தையும் படித்து முந்தைய 5 ஆண்டுகளுடைய சாதனையுடைய திட்டங்களையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கான தரவுகளை நாம் தயார் செய்ய வேண்டும். நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்கு, முழுசா படிச்சு பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்துல தான் டேட்டாஸ்லாம் இருக்கு, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவா இருக்கு. 2025-26 கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும், வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதிலே சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 3437 கேங்மேன்களுக்கு 18/6/2026 ஊர் மாறுதல் செய்ததாக, பணியிட மாறுதல் செய்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அவங்கெல்லாம் விடுவிக்கப்படலை, உத்தரவு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களாம் விடுவிக்கப்படலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டவுடன் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எந்த இடத்திற்கு பணியிட மாறுதலை பெற்றார்களோ அந்த உரிய நேரத்தில் சென்று அவருடைய பணியை சேர்வதற்கான வாய்ப்பை தந்த அரசு திராவிட மாடல் அரசு. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 20/6/2021 அன்று மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை 949879 இந்த எண் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கும் மின் வாரியத்திற்கும் ஒரு பாலமாக அமையக்கூடிய வகையில் மின்னகத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மின்னகம் குறித்து இந்த கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு வரி, ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. பொதுவாக எதற்காக இந்த மின்னகம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மின் நுகர்வோர் தன்னுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கும், விவசாய நிலம் ஒரு பக்கம் இருக்கும், தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக 3 இடங்கள் இருக்கின்ற பொழுது 3ம் வேறு வேறு அலுவலகம், மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பை பெற்றக்கூடிய இடமாக இருக்கும். அவர் அங்கு இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 3 புகார் எண்களை கையிலே வைத்துக் கொண்டு 3ம் தனித்தனியாக புகார் தெரிவிக்கக்கூடிய சூழலை கலைத்திட வேண்டும். ஒரே எண் மூலமாக 3.5 கோடி மின் நுகர்வோர்களும் தங்களுடைய குறைபாடுகளை, மின்சாரம் சார்ந்த குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மின்னகத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த மின்னகம் செயல்படுமா, செயல்படாதா, எவ்வளவு புகார்கள் வரப்பெற்றன, அதற்கு தீர்வு காணப்பட்டது எவ்வளவு என்ற புள்ளி விவரங்கள்லாம் இந்த கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் மின்னகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு 99.8 விழுக்காடு புகார்களுக்கு உரிய காலத்தில் தீர்வு கண்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை மின்சார உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிப்பு, இணைக்கப்பட்டிருக்கின்ற கனெக்டர் லோடு மின் பளு என்பது 2016-21 20,754 இருந்தது. 2021-25 23,158 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. உச்ச மின் தேவையை பொறுத்தவரை 2024-25 ஆண்டில் 20,830 மெகாவாட்டாகவும், ஒரு நாளடைய மின் நுகர்வு என்பது
2025 446 மில்லியன் யூனிட்டாகவும் உயர்ந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல 2000 உறுப்பினர் 20 நிமிடங்களை தாண்டி விட்டீர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க. பொதுவா ஒரு அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இடமாக மின்சாரத்துறை விளங்குகின்றன. நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதில் அந்த சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய வகையில் மின் விநியோகத்தினுடைய மின் நுகர்வினுடைய அதிகரிப்பு எந்த அளவிற்கு தொழில்துறையில் அதிகரிக்கிறதோ அதை பொறுத்துதான் தொழில்துறையினுடைய வளர்ச்சியும் அமைந்திருக்கும். அந்த வகையில் எல்டி தொழிற்சாலையினுடைய மின் நுகர்வு 2019-20 7315 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 8500 மில்லியன் யூனிட்டாகவும், ஹெச்டி தொழிற்சாலையுடைய மின் நுகர்வு என்பது 2018-19 26532 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 36,000 மில்லியன் யூனிட் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். அதேபோல உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் திட்டங்களை முன்னெடுத்து அதை விரைவாக முடித்திட வேண்டும் என்று தொடர்ந்து மின்சார வாரியத்தை கண்காணித்து அதற்கு செயல் வடிவம் தந்த அரசு திராவிட மாடல் அரசு. அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல அனல் மின் நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மூலமாக 2020-21 ஆண்டு 15,554 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2023-24 25,516 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து படிப்படியாக தன்னுடைய சொந்த உற்பத்தியை அதிகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1 கல்லானை சார் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4/2021 8565 மெகாவாட். இது தற்பொழுது 11,686 மெகாவாட். 5 ஆண்டுகளில் 3,121 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் உயர்ந்திருக்கின்றன. அதேபோல ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அதனுடைய நிதிநிலையை பொறுத்து அதனுடைய செலவினங்கள், வருவாய் போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான அந்த நிதிகளை தந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான நிதிகளை முழுமையாக தந்து அந்த மின்சார வாரியத்தை காப்பாற்றி தந்தார். நான் இதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நிற்க சொல்லணும். மாண்பு நீர்வளத்துறை முடிச்சு நீங்க முடிச்சா என்ன இல்லை, நீங்க முடிச்சாச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. நன்றி சொல்லுங்க. திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா பாருங்க. இல்லை 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 முடிங்க. ஒரு நிமிஷம். என்ன அவர் 5 ஆண்டு காலத்தில் அவர் அமைச்சராக அந்த முந்தைய அரசாங்கத்தினுடைய என்னென்ன பண்ணாங்கன்றதை விளக்கமாக சொல்றாரா? இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லுகின்ற ஆலோசனை சேர்த்து வழங்கியிருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அதுதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். மாண்பு பேரவைத் அதுதான் சுட்டி காட்டினேன். இப்ப நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-21 வருவாய் பற்றாக்குறை 58,534 கோடி மின் வாரியத்தினுடைய இழப்புகள். அதே 2021-26 34,447 கோடி. குறிப்பா 2020-21 14,542 கோடி மின் வாரியத்தினுடைய நஷ்டம். அது 2025-26 933 கோடியாக குறைத்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். அதாவது வாரியத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நேரத்தில் அருமைகருதி நிறைவு செய்கின்றேன். உலர் சாம்பல் விற்பனர் நம்முடைய அனல் மின் நிலையத்தில் அது 2020-21 ஒரு வருஷம் 92 கோடி வருமானம். அதே 2024-25 241 கோடி வருமானம். வட்டியை குறைப்பது, செலவினங்களை குறைப்பது, அதே போல மற்ற சிக்கன நடவடிக்கைகள் மூலமாக
தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை குறைத்து அதற்கான திட்டங்களை முன்னெடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார் ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. மாண்புமிகு you should have some compassion on இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. உட்காருங்க. இதுங்க திருப்பி இப்பதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்ப முடிக்கிறது அது? உட்காருங்க. சொல்லிட்டோம். இல்ல மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லிட்டேன். உங்களை அனுப்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்ப நன்றி சொல்லி முடிங்க. நீங்க முடிங்க. உட்காருங்க. ஒரே வரி இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின் வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின் வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவைத் தலைவர்களே, தொகுதி கோரிக்கை சம்பந்தமா உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தாரு, நீங்க அவையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற போது, அதாவது 3000க்கும் மேற்பட்ட கேங்மேனுடைய டிரான்ஸ்ஃபர் பத்தி சொல்லியிருந்தார். நாங்கள் குறிப்பிடப்போ அதான் சொல்லியிருக்கோம். அதாவது இங்கே ஆட்கள் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. பற்றாக்குறை காரணமாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தேவையான பேக்கப் ஆள் இல்லை, அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் 343 பேர் தான் நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொதுவான யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து, அதில் 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு, அது டிபிஎஸ் விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு, வழக்கும் பதிவு செய்யப்பட்டு, அதுவும் தற்போது விசாரணையில் நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. அது இல்லாமல் இப்போ கடன் வாங்கப்படும். ஏன்னா இது தனி நிறுவனம், இது கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக தாங்க இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இருக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும் இருக்கணும். பெரிய அளவில் ஆட்களும் வேலைக்கு எடுக்காமல், பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அதிகரிக்காமல், எதுவுமே செய்யாமல், அதுவும் ஏன்னா மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த பிறகு போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவரில் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த துறையில் மட்டும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இது போக நிறைய மற்ற விஷயங்கள், மற்ற வேலைகள் நிறைய இருந்திருக்குது. அதனால கண்டிப்பாக இது கடனை வைத்து தான் சமாளிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த வாரியத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பதில் உரையில் எல்லாவற்றையும் விரிவாக விளக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர், மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்க ஒரு பார்க்குறோம். இப்போ தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா, இல்லை எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில் அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. இது யதார்த்தம் சொல்றேன். நாங்க என்ன சொன்னோம்னா 4 அமைச்சர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 4 முறை மாற்றப்பட்டு இந்த துறையில் என்னென்ன நடந்திருக்கு நம்ம சொல்றோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஏற்கனவே
வேலைக்கு ஆள் எப்படி எடுத்தான்றதில் வேலைக்கு ஆள் எடுப்பதில் வல்லுனர். அது வல்லுனர்னு ஊருக்கே தெரியும். அது எடுத்தவரை இங்கேயே எடுக்கலன்னு தான் கேட்குறோம். எடுத்திருந்தா நல்லபடியாக இருந்திருக்கும், இப்போ நடந்திருக்கும். அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கையொப்பம் விட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு நீர்வள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க, தயவுசெய்து குறுக்க யாரும் பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒரு பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டுமில்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது.
முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர்ங்கிற அறிவிப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு யார் பேச 2 பேர். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும், பேசுறேன், நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன், கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் நாங்க சொல்றோம், அவர் பேசி முடிக்கட்டும். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடலாம். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறோம். அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கறதுன்னா மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்குதான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது அவங்களுடைய வேதனை. அதுதான் நான் சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, நாமினேஷன் என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா சில வார்த்தைகளை வந்து என்னன்னு தெரியல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காலையில இருந்து வந்து ஆளுங்கட்சியை வந்து உங்களுக்கு கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு இருக்காரு. மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கு நீக்கப்படுகிறது. உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுங்க. அவங்க கருத்து சொல்லுங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். அவர் பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் அவங்க சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான்.
அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும் இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு அதை நீங்க சொல்லுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையை கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணலாம். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. நாங்க சொல்றோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா எல்லாம் சேர்த்து தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, எங்க கட்சி தலைவர் சொல்றாரு ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யல, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்றாரு. ஆனால் திமுக சார்பாக இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களுக்கு வானான்னு சொல்ற மொழிய அந்த பத்திர வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுடைய துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் அப்புறம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினால காட்டினாவே நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்றம் பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிறதா பிரச்சனை எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. இல்ல மாண்பு உறுப்பினர், இல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பி முடிச்சிடலாமே இதை. இல்ல சொல்லிட்டாங்களே, இல்ல உங்களுடைய இல்ல உங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டீங்களே, பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் சேர்மன்க்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேங்க, கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பார்க்கிறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்கிறவரு. சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க வந்து உள்ளாட்சி தலைவர் அது கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை வந்து முத பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தோட இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு வந்து நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது வந்து ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம வந்து அமைச்சருக்கு எப்படி வந்து மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது வந்து அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க வந்து உள்ளாட்சி துறையெல்லாம் இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தலா பேசுகின்ற உறுப்பினருக்கு தலா 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. 2 மாண்புமிகு அமைச்சர்கள் 2 மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்குள் முழுமையாக சட்டமன்றம் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மாண்புமிகு அமைச்சர்களின் பதில்களுடன் அவை முடிவு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பேச வருகின்ற உறுப்பினர்கள் தயவுசெய்து 5 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்கள் கருத்துக்களை 6 மானிய கோரிக்கை மீது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல ஜூன் 21, 2024 மாண்புமிகு முன்னாள் நம்முடைய பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இந்த அவையில் சொன்னதான் நான் படிக்கின்றேன். அப்போதும் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள்லாம் 5 நிமிடத்துக்குள்ள பேச்சை முடித்திருக்கின்றீர்கள். இப்போதும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரைவாக முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.